ஸோ மூன்ஃபால் அப்படிங்கிற மூவி வந்து சைஃபை ஹாலிவுட் மூவி. இந்த மூவிய நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. இதுல சில கன்ஃப்யூசிங் போர்ஷன்ஸ் வரும். அத எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோ தான் இது. ஸோ கதைப்படி மூன் அப்படிங்கிறது வந்து நேச்சுரல் சேட்டலைட்டே கிடையாது. ஆனா ஸ்டோரியில உள்ள கேரக்டர்ஸ்க்கே இது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரிய வருது. இப்போ கதையில இருக்கிற ஹியூமன் ரேஸ்க்கு முன்னாடி இருந்த ஹியூமன் ரேஸ் ஆர்டிஃபிஷியலா பில்ட் பண்ண ஒரு மெகா ஸ்ட்ரக்சர் தான் மூன். இது வந்து ரொம்ப நாளா ஒருத்தன் சொல்லிட்டே இருப்பான். ஆனா, அவன வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. இதுல வர லீட் கேரக்டர்ஸ் மூனுக்கு போயிருப்பாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள அட்டாக் பண்ணும். ஸோ அதுவும் வந்து அவங்க நாசால வந்து சொல்லுவாங்க, ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பட் வந்து நாசா வந்து அத அப்படியே அந்த விஷயத்த வந்து எதுவுமே இல்லாத மாரி ஆக்கிடும். அ ஸோ அத வந்து மறைச்சிருவாங்க. அதுலேருந்து அவன் வந்து அப்படியே நாசாலேருந்து விலகிடுவான். விலகி வீட்ல தான் இருப்பான் அவன். ஸோ அந்த ஃபீமேல் லீட் கேரக்டர் மட்டும் அந்த நாசால ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல தான் மூனோட ஆர்பிட்டிங்ல சில சேஞ்சஸ் வருது. ஸோ இத வந்து நாசா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. இத அப்சர்வ் பண்ணிட்டு இது என்னன்னு செக் பண்றதுக்காக 3 அஸ்ட்ரோநாட்ட மூனுக்கு அனுப்புறாங்க. செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் ஷேப் ஷிஃப்டிங் நானோபாட். முன்னாடி இவங்க போயிருந்தப்ப அட்டாக் பண்ண வந்துச்சு இல்லையா? ஸோ அதே நானோபாட் வந்து இப்ப அட்டாக் பண்ணுது. அவங்க கண்ணு முன்னாடியே வந்து அந்த 3 பேர வந்து அட்டாக் பண்ணி சாவடிச்சிருது. பார்த்துட்டு இது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து மேல இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மூன் வந்து ஒரு நேச்சுரல் சேட்டலைட் இல்ல. அது வந்து ஒரு மெகா ஸ்ட்ரக்சர். இத வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஹியூமன் ரேஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு புரொடெக்டிவ் ஸ்பேஸா இத வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கு. இந்த சூப்பர் கம்ப்யூட்டருக்குள்ள இதுவரைக்கும் அந்த எல்லா ஹியூமன்ஸோட மெமரீஸ், அதுக்கப்புறம் நாலேட்ஜ், அப்புறம் அவங்களோட டிஎன்ஏ இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆயிருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ட்டேருந்து மூண வந்து நம்ம புரொடெக்ட் பண்ணியே ஆகணும். அப்படி இல்ல இது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருச்சுன்னா, அது வந்து ஹியூமன் ரேஸ்க்கே ஒரு ஒரு பேரழிவு உண்டாக்கிடும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஎம்பி டிவைஸ வந்து செட் பண்ணிட்டா இந்த நானோபாட் வந்து அழிஞ்சிடும் அப்படின்ற மாரி கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் வந்து அந்த மெகா ஸ்ட்ரக்சரிஸ்ட் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தான் இல்லையா? மூன் வந்து ஒரு மெகா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவன், அதுக்கப்புறம் இந்த 2 லீட் கேரக்டர்ஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து போறாங்க. இந்த லீட் கேரக்டர்ஸ்க்கு 2 பேருக்குமே வந்து ஃபேமிலி இருக்கு. ஸோ அவங்க வந்து ஏஎம்பி டிவைஸ செட் பண்றதுக்காக வாலண்டரி பண்ணும்போது இவன் வந்து தடுத்துடுறான். அந்த மெகா ஸ்ட்ரக்சரிஸ்ட் நானே போறேன். அத செட் பண்ணும்போது அவன் வந்து செத்துடுறான். ஸோ ஹியூமன் ரேஸ்க்காக அவன் இவ்ளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்றான். இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஸோ பிசிக்கலி அவன் இறந்து போயிடுறான். அவன் அங்க போனதுனால அவனோட மெமரீஸ், அவனோட டிஎன்ஏ, அவனோட நாலேட்ஜ் எல்லாமே வந்து அங்க சூப்பர் கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆயிடுது. ஸோ அது வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து அத ப்ரொஜெக்ட் பண்ணி அவன வந்து ஒரு டிஜிட்டல் ஃபார்ம்ல மூன வந்து டேக் கேர் பண்ண வைக்குது. மூன வந்து அங்க வந்து கண்ட்ரோல் பண்றான். ஃபியூச்சர் கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் என்ன வரும் அப்படின்ற மாரி அசைன் பண்ணுது அந்த சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ இது வந்து மூண வந்து அவன் புரொடெக்ட் பண்றதுக்கு அங்க போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எர்த்துக்கு திரும்பி போனாங்க இல்லையா? அந்த 2 லீட் கேரக்டர்ஸ் அவங்க வந்து எர்த்ல இந்த விஷயத்துல சொல்லி கேலக்டிக் வார் வரதுக்கு என்னென்ன புரொடெக்ஷன் பண்ணணுமோ, என்னென்ன பிரிப்பரேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதோட தான் ஸ்டோரி முடியுது. நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள எனக்கும் ஷேர் பண்ணுங்க.